போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாசுதேவனின் காலை வணக்கங்கள். ஸோ இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் வந்திருக்கேன். ஸோ அதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸுக்கான ரிசல்ட் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அது தவிர வந்து இதை 30-40% ஃபாரஸ்ட் கார்டில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் வச்சு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ போடலாமா வேண்டாமாங்கிற ஆசோசியேஷன் என் மைண்ட்லேயே இருந்துச்சு. பட் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கனால நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எப்பயும் சொல்கிறது மாதிரி தான் என்னுடைய வீடியோக்கள் நல்ல தரத்துலையும் நல்ல கண்டென்ட்லையும் உண்மையாகவும் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்கு போவோம். நண்பர்களே, அந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாம் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க சார் 1:15 ரேஷியோவில் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்கள் தகவலை பார்த்துட்டு நான் உங்கள் டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். 1:15 ரேஷியோவில் வந்து நீங்கள் எழுதின கட் ஆஃப் மார்க்ஸை நீங்கள் அப்ளை பண்ண மார்க்ஸை வச்சு அவங்க பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஃபாரஸ்டர்லையாக இருந்தாலும் இந்த மாதிரி லிஸ்ட்டு தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆனால் ஃபாரஸ்டரை பொறுத்தளவு நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோரை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்க முடியும். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து .nic.in இருந்தபோது கூட உங்களுடைய ஆன்சர் கீ ரிலீஸ் ஆன அந்த டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இது உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா போன வருஷத்தோட நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட இருந்து கேளுங்க. ஏன்னா நீங்கள் வேணா இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த ஆர்கேஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு போனீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவான அறிவு கிடைக்கும். திருப்பி வந்து ஒரு நாலேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதில் வந்து 1:15 ரேஷியோவில் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கோர்ட் ஆர்டரை வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்வேஷன் ரூலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க 1:15 ரேஷியோ எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும், கட் ஆஃப் மார்க்கே வந்து நீங்கள் சொல்லலை அப்படின்ட்டு. கட் ஆஃப் மார்க் வந்து எல்லா நேரத்துலையும் டிஎன்பிசியில் அனௌன்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸை வந்து சில எக்ஸாம்ஸில் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு ஏன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறத அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஸோ இந்த 1:15 ரேஷியோவில் எல்லா கம்யூனிட்டியும் ப்ராப்பர் ரிசர்வேஷனும் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரொவிஷனல் லிஸ்ட்டாக வந்து விட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் அடுத்து ஃபிசிக்கலுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வாய்ப்பு இருக்குன்னா அவங்க வந்து நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபாரஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் டிகிரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இதை வச்சுக்கலாம். அதாவது இந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாமில் இதுதான் உங்களுக்கு வந்து மேஜராக இருந்த டவுட், கட் ஆஃப் மார்க் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு. அதுக்கு வந்து அவங்க லிங்க் கொடுத்துருந்தாங்கன்னா உங்கள் இண்டிவிஜுவல் ஸ்கோரை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஃபாரஸ்டர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் வருவோம். இதை பொறுத்தவரை நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, அதாவது எவ்வளோ மார்க் வந்து நாங்கள் ரைட்டாக இருக்கோம். இந்த போட்டிருக்கீங்கிற வார்த்தை நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது. ஸோ எவ்வளோ ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு அவங்க டிரான்ஸ்பரண்டாக வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சேலஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தது. இப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகி அதில் வந்து சரியான விடையெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எப்போ அதுக்கான பணம் வரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பொங்கலுக்கு அப்புறம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொங்கலில் வந்து கண்டினியூஸாக ஹாலிடேஸ் வரனால பேங்க் ஹாலிடேஸ் எல்லாமே இருக்கனால ஸோ அவங்க பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டில் வந்து இது முன்னேலேருந்தே வந்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டு இருக்க ஒரு கொஸ்டின் 30-40% வந்து எடுப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் நான் இதை வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேள்விக்கு வந்து பதிலளிச்சது கிடையாது. ஏன்னா அது முக்கியத்துவம் இல்லாத கேள்வியும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்லையும் சரி உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10th 12th எடுத்துக்கங்க. 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ரேங்க், நான் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு எலிஜிபிலிட்டி, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கீங்க, அவ்வளோதான். யூ கேன் வெயிட். பட் ஆனால் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது போட்டித் தேர்வுகளில் அது நடக்க சான்ஸே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 10th 12th பொறுத்தளவு நீங்கள் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னா கூட வந்து உங்களை வந்து யாருமே வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஒரு ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ், அதாவது நல்ல மார்க் நிறைய எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. ஸோ இந்த 30-40% வந்து 50% 60% எடுத்தவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 50-50 தான் சான்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? சில சேனல்ஸ் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எந்த சேனல்னு மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ பேர் குறிப்பிடாத அந்த சேனல்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் தான், அதாவது நீங்கள் வந்து ஒரு காமன் சென்ஸாக யோசிச்சு பாருங்க.
நம்ம வந்து ஒரு தப்பான கருத்தை சொல்லி வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் ரீச் பண்ணீங்க அப்படின்னா அது தப்பு தான். கடந்த காலங்களில் எடுத்து பாருங்க, டிஎன்பிஎஸ்சிலேயே மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்குது. ஸோ நான் மினிமம் மார்க் எடுத்து, ஓகேங்களா, நான் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ், அதாவது அந்த ஜஸ்ட் பாஸ் மார்க் 30-40% எடுத்து நீங்கள் வேலைக்கு போனேன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா தான், இதை வந்து நான் ஃபாரஸ்டரில் கேட்டாலும் கேட்கலைனாலும் வந்து ரியாலிட்டிங்கிறது ரொம்ப வலிக்க தான் செய்யும். ஸோ ஆறுதல்ங்கிறத யார் வேணால் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆறுதல் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து நெவர் ஷோ மெர்சி, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது போட்டின்னு வந்துட்டா வந்து கருணையும் காட்டக்கூடாது, கருணையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த, அதாவது நான் தெளிவாக நிறைய நண்பர்களுக்கு வந்து ஃபோன் கால் மூலியமாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதை இங்கே ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மார்க் வந்து இப்போ ஒரு வருஷம் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஸோ உங்களுடைய மார்க் வந்து 140 இருக்கும்னு நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது. ஸோ ஒருவேளை அந்த வருஷம் எழுதினவங்க எல்லாரும் வந்து கம்மியான மார்க் எடுத்து, சப்போஸ் 80 மார்க் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 140, 150, சமயத்தில் 180 வருது. எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுலாம் எனக்கு தெரியல, 200க்கு சொல்கிறேன் ஃபாரஸ்டரில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து தான் எடுத்த மார்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு வெக்கம். ஸோ என்ன வந்து பொய் சொல்கிறாங்க நிறைய பேர். கண்டிப்பாக அது வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, பர்டிகுலராக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த, நான் லாஸ்ட் இயர் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 142.5ங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு என்ன ஷாக் ஆயிடுச்சு, எப்படிப்பா 142.5 அப்படின்னு, புரியுதுங்களா? ஸோ இருந்த மார்க் இருக்கலாம், 142.5 இருக்கலாம், எடுக்கலாம். ஸோ தப்பு கிடையாது. ஆனால் அந்த நபர் வந்து சொல்லியிருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, 140 மார்க் நான் வந்து போன வருஷத்தில் எடுத்திருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்து 142. ஸோ யாரை சொல்கிறனோ அந்த நண்பருக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு படமாக இருக்கட்டும். ஏன்னா இது டைம் பாஸ்க்கான சேனல் கிடையாது, நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. 142.5. ஸோ அந்த 140 மார்க் எடுத்திருந்தேன் சார் அப்படின்னு சொன்னால், எப்போவா எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன். ஸோ அவர் வந்து சரியான விளக்கம் அளிக்கல. ஸோ யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை. ஸோ நண்பர்கள் வந்து நீங்கள் எடுத்த மார்க்கை சொல்கிறதுக்கோ, அதாவது ரியாலிட்டியை வந்து சொல்கிறதுக்கு வந்து வெக்கப்பட வேண்டாம். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 30-40% விஷயத்தில் வந்து கண்டிப்பாக நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க் எடுத்தவங்களோட காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அவங்க கூப்பிட போகிறது 1:10 ரேஷியோ. அப்படி நீங்கள் சொல்கிறபடி 30-40%லாம் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா, இது என் கருத்தாக கூட வச்சுங்க, ஓகேங்களா. 30-40% எடுத்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எழுதுனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% நபர்கள், அதாவது ஒரு 65,000 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 45,000 பேர், அது 50,000 பேருக்கு அவங்க கூப்பிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ எழுதுனதே வந்து நமக்கு 65,000ங்கிறதே வந்து நம்மளோட அசம்ஷனில் தான் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற அசம்ஷனில் தான் சொல்கிறோம். கண்டிப்பாக எந்த ஒரு போட்டித் தேர்வும் 1,00,000 பேர் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 20-30% வரைக்கும் ஆப்சனிசம் உள்ள சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பாஸ் மார்க்கு கீழே போனவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவர்களபடி 30,000 பேர்லாம் கூப்பிட்றதுக்கு சான்ஸ் இல்லை. நான் சொன்னபடி 1:10 or 1:15 ரேஷியோ தான் கண்டிப்பாக வந்து, இது 1:15ங்கிறது இப்போ தான் சொல்கிறேன். ஆனால் ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்தளவு 1:10 ரேஷியோ தான் வரும். இது வந்து நான் தகவல் வந்து கேட்டிருக்கேன். 1:10 ரேஷியோவில் தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுங்க. நம்பினால் நம்புங்கள், நம்மளேனா கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிசல்ட்டுக்கு பாருங்கள். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன அது சொல்கிறது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்காதீங்க. ஸோ நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச தகவலை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிங்கன்னா கூட அவங்களுக்கும் செலெக்ஷன் கமிட்டிங்கிறது வேறு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு. ஸோ நம்ம சொல்கிறது பூராவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர், அதாவது எப்படியெல்லாம் வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஸோ அதைப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து ரூல்ஸை வந்து டக்குன்னு மாற்றலாம். ஸோ அதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணலாம், எது வேணால் நடக்கலாம். அதோட ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறது வந்து, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி படிச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் எலிஜிபிளாக பட்டு, ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் குரூப்லாம் நீங்கள் எதில் இருந்தாலும் உங்களுக்கு பண்ண. அவர் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் எக்ஸாமே அட்டன் பண்ணிட்டீங்க, எதுக்கு சார் வந்து கேட்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த செஷன் வந்து நான் லைவில் தான் நடத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லைவில் வந்து பண்ணுறதுக்கான வேண்டாம், ஏன்னா லைவில் பண்ணோம் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வரதுனால வந்து சொல்ல தகவலே திரும்பி சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனலில் நீங்கள் வந்து நிறைய தகவல் வேணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அதை தான் சொல்லிப்பேன். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளோ சார் வந்து கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வரும், நான் ஏன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் 110 to 150 வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வந்து என்னோட அசம்ஷனை கண்டிப்பாக நான் சேனலில் வந்து கொடுக்க தான் போகிறேன். நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, சார் கட் ஆஃப்லாம் வந்து போடாதீங்க,
சேனலோட பேர் சார் அப்படிலாம் இல்லை கிடையாதுங்க. நம்ம வந்து ஜென்யூனாக கட் ஆஃப் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜோசியம் பார்க்க போகிறோம். ஜோசியம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஜோசியத்தை திருப்பி போவீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ ஜோசியங்கிறதுல எவ்வளோ தூரம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி என்னோட அனலிசிஸை நம்புறவங்க நம்பலாம். ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் இதை ஒருத்தர் 2 பேர் தகவலை வச்சு பண்ணுறது கிடையாது. உங்களுடைய கமெண்ட்ஸு, இதுக்கு ப்ரீவியஸாக எழுதினவங்க, எனக்கு தெரிந்த நண்பர்கள், ஸோ இவங்களெல்லாம் அனலைஸ் பண்ணி எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக கூட சொல்லியிருக்காங்க. 150 சொல்லியிருக்காங்க. நான் 150 வந்து போடலை. நான் உங்கள் கமெண்ட் அப்படியே நம்புற மாதிரி இருந்தால் நான் 150 கூட போட்டிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் உண்மையாக வரும், இவ்வளோ தான் கட் ஆஃப். ஆனால் கடந்த காலத்தை விட, அதாவது ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து லாஸ்ட்லாம் எக்ஸாம் நடக்கலை எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, கடந்த 4 வருடங்களில் எந்த எக்ஸாமும் நடக்கல. ஸோ ஃபாரஸ்டருக்கு வந்து நடந்த எக்ஸாமை வச்சு தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு நம்ம அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாத ரீசன் அதான். எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஃபுல்லாக வந்து நான் பேசுவேன். ஓகேங்களா, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை பற்றி பேச மாட்டேன். ஃபாரஸ்ட் கார்டுக்கு பொறுத்தளவு நான் சொன்னேன் 100க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, இவர் என்ன மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட், அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டை பொறுத்தளவு 110க்கு மேலே உங்கள் கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டருக்கு 200 மார்க் இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து 150. ஸோ கட் ஆஃப்ங்கிற அஃபிஷியல் லிஸ்ட் எதுவுமே இல்லை சார். ஸோ இப்போ நம்ம சொல்கிற தகவல் வந்து ஏதோ வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நான் அடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு 60% கீழே இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். நீங்கள் தயவு செஞ்சு போய் அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. ஓகேங்களா, உடனே இவர் சொல்லிட்டாரு அதனால் வராதா அப்படிலாம் வந்து சண்டை போடாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புன்னு இருந்தது தான். அதாவது தலைவர் சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, அவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய பிளான் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் இல்லை. ஸோ நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் அடுத்த குரூப் 1 வந்துட்டு இருக்கு, RRB வந்துட்டு இருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னா TNPSCயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபையும் வந்து சைட் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனால் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் மாதிரி வைக்காதீங்க. உங்களுடைய சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்டுக்குள்ள தான் படிக்க போகிறேன், உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய பேர் சொல்லலாம் சேனலில் இதை படிங்க அதை படிங்க அப்படின்ட்டு. நீங்கள் எதையும் படிக்காமல் உங்களுக்கான ஃபோக்கஸை வந்து செட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். சும்மா வந்துட்டு இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து ஜென்ரல் சயின்ஸ் இதுலேயும் வந்துட்டு எதுலேயுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ்டாக போங்க, உங்களுடைய சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கிங்க. ஜென்ரல் ஸ்டடீஸாக படிக்கிறீங்களா, பொலிட்டிக்கல் சயின்ஸாக படிக்கிறீங்களா, இதே சப்ஜெக்டாக வந்து ஓரியன்டாக படித்து ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் உங்கள் சப்ஜெக்டை ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வாங்க. ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிற வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்கலாம் ஏன் சப்ஸ்கிரைப் வந்து மறைச்சிருக்கீங்க, ஒரே நாள் தான் நம்ம அதில் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு. கண்டிப்பாக வந்து அந்த சேனலோட சப்ஸ்கிரைப், என்னோட சேனல் எப்பயுமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ யாருக்கும் வந்து பொய்யான தகவலை சொல்லி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. இந்த சேனலில் எவ்வளோ வருமானம் வருதுங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல தான் போகிறோம். ஸோ பெருசாலாம் வருமானம் வரல. ஸோ அதை சொல்லிக்கிற அளவு கூட கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது பேசுவதற்கான நேரம் இல்லை. ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி.